வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிரடியாக உயர்ந்த மின் கட்டணம், மக்களுக்கு பேரிடி. வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த 30 குற்றவாளிகள் இலங்கைக்கு, போலீஸ் அதிரடி அறிவிப்பு. நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கை, அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. எதிர்வரும் காலங்களில் நீர் விநியோகம் மட்டுப்படுத்தப்படலாம், நீர் வழங்கல் சபை. இலங்கையிலிருந்து நாடு கடத்தப்பட்ட 125 சீனர்கள். குருக்கள் மடம் மனித புதைகுழி, பலத்த பாதுகாப்புடன் அகழ்வு பணிகள் ஆரம்பம். யூரியா உர விநியோகத்தில் கட்டுப்பாடு, நெற்செய்கைக்கு மாத்திரம் முன்னுரிமை. மட்டக்களப்பில் பெண்களை கடத்தி கொலை செய்த கும்பலின் பிரதான சூத்திரதாரி கைது. நாட்டில் 20 லட்சம் பேர் சிறுநீரக நோயினால் பாதிப்பு, விசேட நிபுணர் எச்சரிக்கை. Fourth Monkey Connect coming soon. 2026 ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. இதற்கமைய மின்சார கட்டண திருத்தம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருகிறது. இந்த ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கு அமைய 13.56% மின்சார கட்டண திருத்தத்தை மேற்கொள்ள இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்திருந்தது. எனினும் தற்போதுள்ள நெருக்கடி நிலையை கருத்தில் கொண்டு அலகுகளின் அடிப்படையில் பல்வேறு கட்டங்களின் கீழ் மின் கட்டணத்தை அதிகரிப்பதற்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. அதன்படி 0 முதல் 30 வரையான அலகுகளுக்கு 4.3 வீதம் மின் கட்டணம் அதிகரிக்கப்படுகிறது. இதற்கமைய 15 ரூபாய் மாதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 31 முதல் 60 வரையான அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்படுகிறது. மாதாந்தம் 45 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 61 தொடக்கம் 91 அலகுகளுக்கு 6.9% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 120 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 91 முதல் 180 அலகுகளுக்கு 7.2% அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் மாதாந்தம் 420 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். வெளிநாடுகளில் மறைந்துள்ள குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை நாட்டிற்கு கொண்டுவரும் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 30 பாரிய குற்றவாளிகளை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு இன்று அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான மிதிகம சூட்டி என்ற பிரவாத் மதுசங்கவும் குறித்த நபர்களில் அடங்குகிறார் என அவர் தெரிவித்துள்ளார். இவர் கொலை, பாரிய கொள்ளை, துப்பாக்கி வைத்திருத்தல், ஆயுத கடத்தல், கள்ளப்பணப்புழக்கம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர். இவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய அனுமதி பெறப்பட்டுள்ளது. சர்வதேச உறவுகள் காரணமாக சிவப்பு அறிவித்தல் இன்றியும் சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிகிறது. அவ்வாறு 13 சந்தேக நபர்கள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி இந்தியாவிலிருந்து அழைத்து வரப்பட்ட 2 சந்தேக நபர்களும் சிவப்பு அறிவித்தலின்றியே கொண்டுவரப்பட்டனர். தற்போது வரை 88 திட்டமிட்ட குற்றவாளிகளுக்கு எதிராக சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்ட போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவருக்கு எதிராக கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனை அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் மருத்துவர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்துள்ளார். அதன்படி நாளை முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக எதிர்வரும் 2 அல்லது 3 வாரங்களில் தினசரி சில மணித்தியாலங்களுக்கு நீர் விநியோகத்தை மட்டுப்படுத்த வேண்டியிருக்கும் என தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் பொறியியலாளர் சந்தன பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: தற்போது சபை அவ்வாறான நீர்வெட்டு எதனையும் அமுல்படுத்தவில்லை. எனினும் நிலவும் காலநிலை நீடித்தால் வரும் நாட்களில் நாள் முழுவதும் தடையின்றி நீர் வழங்குவது கடினமாக அமையும். அம்பத்தலை உள்ளிட்ட நீர் சுத்திகரிப்பு நிலையங்களின் உற்பத்தி திறனில் இதுவரை பாதிப்பு ஏற்படவில்லை. ஆனாலும் உயர்ந்த பகுதிகளில் வசிப்போருக்கு குறைந்த அழுத்தத்திலேயே நீர் கிடைத்து வருகிறது. எதிர்வரும் காலங்களில் மழையை எதிர்பார்ப்பதாகவும் அதுவரை தற்போதுள்ள நீர் கொள்ளளவை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அவர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் குறைந்த அழுத்தத்தில் நீர் கிடைக்கும் பகுதிகளுக்கு தற்போது பவுசர்கள் மூலம் நீர் விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை நீர்த்தேக்கங்களில் நீர்மட்டம் குறைந்தாலும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்க வாய்ப்பிருந்தாலும்
நீர் கட்டணங்களில் திருத்தம் செய்யப்பட மாட்டாது என தெரிவித்தார். நீர் வழங்கல் அதிகார சபையின் மொத்த இயக்க செலவுகளில் 20% முதல் 30% வரை மட்டுமே மின்சாரத்திற்காக செலவிடப்படுவதாக அவர் தெரிவித்தார். நீர் கட்டண திருத்தம் என்பது ஆண்டுக்கு இருமுறை மட்டுமே நடைபெறும் ஒரு கொள்கை என்றும் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் கட்டண மாற்றங்கள் எதுவும் செய்யப்படாது என்று நீர் வழங்கல் அதிகார சபையின் தலைவர் கூறினார். அதன்படி நீர் கட்டணங்கள் தொடர்பாக ஏதேனும் மதிப்பீடு செய்யப்பட்டால் அது ஜூன் 30ஆம் தேதிக்கு பின்னரே நடைபெறும் என்று கூறியுள்ளார். இணையவழி மோசடி குற்றச்சாட்டில் ஈடுபட்ட 18 வெளிநாட்டு பிரஜைகள் நீர்கொழும்பு பகுதியில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஒரு தங்குமிட விடுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை போலீசார் நடத்திய சோதனையின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் 16 சீன நாட்டினரும் 2 கம்போடியர்களும் அடங்குவர். சோதனையின் போது போலீசார் கணனி உபகரணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் அவர்களை ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தார். மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் தங்குவதற்கான செல்லுபடியாகும் விசா இன்றி சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 125 சீன பிரஜைகள் இன்று காலை சீனாவிற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்டவர்களில் 6 சீன பெண்களும் உள்ளடங்குகின்றனர். இவர்கள் சுற்றுலா விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து அனுராதபுரம் பகுதியில் கணனித்துறையில் தொழில்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதி குடிவரவு குடியல்வு திணைக்கள விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் குடிவரவு குடியல்வு கட்டுப்பாட்டாளரின் உத்தரவின் பேரில் அவர்கள் நாடு கடத்தப்படும் வரை வெளிசரை தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருந்தனர். இதுகுறித்து இலங்கைக்கான சீன தூதரகம் ஊடாக அந்நாட்டிற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து இவர்களை அழைத்து செல்வதற்காக சீனா ஈஸ்டர்ன் விமான சேவைக்கு சொந்தமான விசேட விமானம் ஒன்று கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. குறித்த விசேட விமானத்தில் சீனாவிலிருந்து வருகை தந்த வைத்தியர்கள் மற்றும் அந்நாட்டு குடிவரவு அதிகாரிகள் குழு ஒன்றும் வருகை தந்திருந்தது. இன்று அதிகாலை 12 மணியளவில் 125 சீன பிரஜைகள் சீன அதிகாரிகள் மற்றும் இலங்கையின் குடிவரவு குடியல்வு திணைக்களத்தை சேர்ந்த 6 அதிகாரிகள் சகிதம் இந்த விமானம் சீனாவின் வூஹான் நகரை நோக்கி புறப்பட்டது. மட்டக்களப்பு குருக்கல்மடம் பகுதியில் அமைந்துள்ளதாக கருதப்படும் மனித புதைகுழியின் முதற்கட்ட அகழ்வு பணிகள் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் டி. பிரதீபன் முன்னிலையில் இன்று திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்டன. 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் யாத்திரையை முடித்துவிட்டு கல்முனை வழியாக காத்தானூடிக்கு சென்று கொண்டிருந்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடைமறிக்கப்பட்டு குருக்கல் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டு அப்பகுதியில் புதைக்கப்பட்ட வழக்கு விசாரணைகளை தொடர்ந்த களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதவான் டி. பிரதீபன் முன்னிலையில் இன்று முதலாம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த அகழ்வு பணியின் போது சட்டத்தரணி ராஷி முகமது உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழுவினர், காணாமலாக்கப்பட்டோர் அலுவலக அதிகாரிகள், போலீசார் மற்றும் இராணுவத்தினர் பிரசன்னமாக இருந்தனர். மேலும் விசேட அதிரடி படையினர், குற்றத்தடயவியல் போலீசார், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் குற்றத்தடயவியல் பிரிவினர், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதன்போது குருக்கள் மடத்தில் வைத்து படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகளும் இந்த அகழ்வு பணியை பார்வையிட வருகை தந்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் நெருக்கடி நிலைமையினால் நாட்டிற்குள் யூரியா உரத்தின் கையிருப்பு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் நடப்பு சிறுபோக நெச்சைக்கு மாத்திரம் யூரியா உரத்தை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு 2026ஆம் ஆண்டு சிறுபோக நெச்சைகை நடவடிக்கைகளுக்காக மாத்திரம் கலக்கப்படாத யூரியா உரத்தை விவசாய சேவை நிலையங்களூடாக விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் நாட்டின் அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் தெளிவுபடுத்துவதற்கு விவசாய அபிவிருத்தி திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. உரங்களை விநியோகிக்கும் போது ஒவ்வொரு விவசாயியும் பயிரிடும் நிலப்பரப்பின் அளவுக்கு ஏற்ப தேவையான அளவு உரத்தை மாத்திரம் வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள உர கையிருப்பை சரியாக முகாமித்துவம் செய்து 2026 சிறுபோக நெச்சைகை எவ்வித தடையுமின்றி முன்னெடுப்பதை உறுதி செய்யுமாறு அனைத்து விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கும் திணைக்களம் பணிப்புரை விடுத்துள்ளது. மன்னாரில் நேற்றைய தினம் விற்பனை செய்யப்பட்ட பனங்கல்லுக்குள் இறந்த பல்லி ஒன்றின் முழு உடல் காணப்பட்டமை கள்பிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு கொள்வனவு செய்யப்பட்ட கள்ளு போத்தலிலேயே மேற்படி இறந்த பல்லியின் உடல் முழுவதுமாக கிடந்துள்ளது. இந்த நிலையில் மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்களின் கவனத்திற்கு குறித்த விடயம் கொண்டுவரப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் பல பகுதிகளிலும் இயற்கையான கள்ளு விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் பலர் அவற்றை கொள்வனவு செய்யாது போத்தல்களில் அடைக்கப்பட்ட கள்ளை கொள்வனவு செய்து அறிந்து வரும் நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற ஆலோசனை குழுவால் சட்டத்தை மீறி சேவையில் இருந்து இடைநிறுத்தம் செய்யப்பட்ட
பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்த குலரத்ன தாக்கல் செய்த மனுவில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள சபாநாயகருக்காக தாம் ஆஜராக போவதில்லை என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சபாநாயகருக்காக தாம் ஆஜராக போவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகீஸ்வரன் நீதிமன்றத்திடம் தெரிவித்தார். கடந்த வாரம் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சபாநாயகர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சாயா ஸ்ரீ நம்முனி இந்த வழக்கை சமரசம் செய்வதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி இந்த மனுவை சமரசம் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்வதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரோஹந்த அபேசூரிய மற்றும் நீதியரசர்கள் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் அமர்வு முன்பு கடந்த வெள்ளிக்கிழமை இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போதைய நிலையில் சட்டமா அதிபருக்காக ஆஜரான அரச சட்டத்தரணி பிரதிவாதியான சபாநாயகருக்காக தாம் ஆஜராக போவதில்லை என நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார். அதன்படி அப்போது நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் கனகீஸ்வரன் தாம் சபாநாயகருக்காக ஆஜராகவிருப்பதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார். அதன்படி மனு தொடர்பான வரையறுக்கப்பட்ட ஆட்சேபனைகளை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு எதிர்த்தரப்பினருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த மனுவில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன, பாராளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் மற்றும் பாராளுமன்ற ஆலோசனை குழுவின் உறுப்பினர்கள் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மட்டக்களப்பு நெல்லிக்காடு பகுதியில் கிணறு ஒன்றிலிருந்து பெண்ணொருவர் மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி கொழும்பில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 20ஆம் தேதி கொக்கட்டிச்சோலை நெல்லிக்காட்டு வயல் பிரதேசத்தில் பாழடைந்த கிணற்றிலிருந்து வவுனதீவு கொத்தியாவலை பிரதேசத்தை சேர்ந்த 26 வயது இளம் தாய் ஒருவர் உயிருடனும் ஏற்கனவே காணாமல் போன மற்றொரு 40 வயதுடைய பெண் ஒருவர் சடலமாகவும் இளம் தாயின் 3 வயது சிறுமி வயல் பகுதியில் உயிருடனும் மீட்கப்பட்டனர். இதன்போது வவுனதீவு போலீஸ் பிரிவில் உள்ள காஞ்சிரம்குடா பகுதியை சேர்ந்த 26 வயதுடைய பெண், அவரது 34 வயதுடைய கணவர், அவரது 22 வயதுடைய தம்பியார் மற்றும் கொள்ளையிடப்பட்ட தங்க ஆபரணங்களை வாங்கிய ஊரணி திருவோணமலை வீதிகளை சேர்ந்த 2 நகைக்கடை உரிமையாளர்கள் இருவர் உட்பட 5 பேரை 24 மணித்தியாலங்களில் போலீசார் கைது செய்ததுடன் 2 முச்சக்கர வண்டிகள் மற்றும் கார் 1 மற்றும் கோடாரி கூறிய ஆயுதங்களையும் மீட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த மயக்க மருந்துகளை மீட்டதுடன் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரையும் கைது செய்தனர். விசாரணையில் மயக்க மருந்து வழங்கிய மற்றும் கொள்ளையர்களை இயக்கி வந்த பிரதான சூத்திரதாரியான வத்தலையை சேர்ந்த 49 வயதுடைய மருந்து ஏஜென்ட் சிவா என்று அழைக்கப்படும் திவாகரன் என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கொழும்பு வத்தலை பகுதியில் வைத்து கைது செய்து மட்டக்களப்பிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வர்ண ஜெயசுந்தரவின் வழிகாட்டுதலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் நேரடி கண்காணிப்பில் கிழக்கு மாகாண பெரும் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீஸ் குழுவினர் அதிரடி விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சிறுநீரக நோய்களுக்கு ஆளாகும் மக்களின் வீதம் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் இது ஒரு பெரிய சுகாதார நெருக்கடியாக உருவெடுத்து வருவதாகவும் சிறுநீரக நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் நாலக ஹேரத் தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுநீரக தினத்தை முன்னிட்டு அண்மையில் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த தகவலை வெளியிட்டார். சிறுநீரக நோய்கள் பொதுவாக நாட்பட்ட நோய்களாகும். நோய் தீவிரமடையும் போது சிறுநீரகங்கள் செயலிழக்கும் அபாயம் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். ஆரம்ப நிலையில் இந்நோய்க்கான தெளிவான அறிகுறிகள் தெரியாததால் நோய் தீவிரமடைந்த பின் மட்டுமே அறிகுறிகள் வெளிப்படுகின்றன. குறிப்பாக நீரிழிவு மற்றும் உயர் குருதி அழுத்தம் கொண்டவர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் சுமார் 25% நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 30% அதிகமானோர் உயர் குருதி அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்விரு நோய்களும் சிறுநீரக நோய்களுக்கு முக்கிய காரணங்களாக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். இரத்த பரிசோதனை மற்றும் சிறுநீரக பரிசோதனைகள் மூலம் நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிய முடியும் என்றும் அப்போது முறையான சிகிச்சை மற்றும் மருந்துகள் மூலம் நோயை கட்டுப்படுத்த முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் நோய் தீவிரமடைந்தால் இரத்த சுத்திகரிப்பு அல்லது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அவசியமாகும் என்றார். தற்போது நாட்டின் மொத்த சனத்தொகையில் சுமார் 10% அதாவது 20 லட்சம் பேர் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நோய் கண்டறியப்படாத பலரும் சமூகத்தில் இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நைனாதீவு 8ஆம் வட்டாரத்தை பிறப்பிடமாகவும் கனடாவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி மகாலிங்க சிவம் சாரதாதேவி தரிவளம் அவர்கள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் காலமானார்.
அம்பாறை காரைதீவு 6ஆம் பிரிவை பிறப்பிடமாகவும் காரைதீவு 10ஆம் பிரிவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சீனித்தம்பி கோவிந்தசாமி அவர்கள் 28/3/2026 சனிக்கிழமை அன்று இறைபதம் எய்தினார். கிளிநொச்சி பேராலயை பிறப்பிடமாகவும் வவுனியா பூந்தோட்டத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கணபதி பிள்ளை சின்னாட்சி தங்கம்மா அவர்கள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று காலமானார். நாவலப்பிட்டி இம்புல்பிட்டி தோட்டத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வேலு ஜெயசீலன் முகேந்திரன் அவர்கள் 28/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.